குட் மார்னிங். டெஸ்ட் நம்பர் 12 நேற்று டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் இப்போது சிலபஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 6வது ஓல்டு புக்கு இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறேன். எதுக்காக ஓல்டு புக்கு அப்படின்னா, சிலபஸில் வரக்கூடிய பாடங்கள் அதில் ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பழைய பாட புஸ்தகத்துலேயும் இருக்கிறாங்க. சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம், தமிழ் சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னாக்கா அது பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்காம அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேர்வு நோக்கத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிறது மிக அவசியம். அதனால தான் பழைய புக்கையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3வது ரிவிஷன். ஸோ 10வது புக்கில் இருக்கக்கூடிய 6 to 9 டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி உயிரியல் இப்போது 1, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 இல்லை கரண்ட் அஃபேர்ஸு 3, 4, 5 அந்த ஜாகிரஃபி, வரலாறு, அப்புறம் அரசியல் இந்த இதையும் முடிச்சுட்டு இப்போ வந்து 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 10ம் 1 வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் பிளான் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வாரத்தில் 6வது யூனிட்டில் வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், அப்புறம் 7ல் தலைவர்கள் உருவாகுதல்ல அம்பேத்கர், பகத்சிங், வஉசி, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் யூனிட் 8ல் பார்த்தோம்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ், அப்புறம் யூனிட் 9ல் தமிழ் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், பரப்பளவு, கொள்ளளவு. இப்போது இதுதான் வந்து இந்த வாரம் எழுதி முடிச்சிருக்கீங்க. இந்த வாரம் எழுதி முடித்ததில் நான் சொல்லியிருக்கேன், மேக்ஸில் பரப்பளவு கொள்ளளவில் Day 1, Day 2, Day 3 அண்டு Day 4 அண்டு Day 5ல் வந்து வர்றது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த Day 5ல் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலில் இருக்குது அளவியல். இதுவே ஒரு நாளைக்கு 25 கணக்கு, அதில் 10 கணக்காவது நான் குறைஞ்சபட்சம் 10 கணக்காவது போட்டிருப்பேன். மிச்சம் இருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இதேவே திருப்பி பயிற்சி பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்டிருக்க கேள்விகள், யூபிஎஸ்சியில் கேட்டிருக்க கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து தான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி அதை ரிவிஷன் பண்ணுவோம். இதையே இன்னும் 75 நாட்கள் இருக்குது. இந்த 75 நாட்களுக்குள்ளே நீங்கள் இதை வாட்ச் பண்ணாலே போதும். இதில் வந்து குரூப் 4ல் அழகாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு. ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய மூளை விட்டம் 12 சென்டிமீட்டர், சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு எப்படின்னா D1 × D2, இதுதான் சாய் சதுரத்தோட பரப்பளவு. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது பூராமே உங்களோட டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் தான். எதுக்காக என்னன்னா, பள்ளிப்பாடம் இப்போது இந்த சீரியஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் ஆரம்பித்தோம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்குலேருந்து ஆரம்பித்து ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தேன். இது கணக்கு மட்டும் இந்த இதில் வந்து நம்ம இங்கே பயிற்சி நடத்திட்டு இருக்கிறதுல கணக்கையும் மற்றதெல்லாம் இது சயின்ஸையும் நிப்பாட்டினதே கிடையாது. ஸோ மேக்ஸில் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதில் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ், அதாவது குரூப் 4 அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒர்க்கில் ஆரம்பித்து இப்போ வந்து கரெக்டாக டைம் அண்ட் ஒர்க்கு நெக்ஸ்ட் வீக்கில் டைம் அண்ட் ஒர்க் வருது. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி புக்கை பார்த்தோம், அப்புறம் கொஸ்டினை பார்த்தோம், திருப்பி இப்போ என்ன பண்ணுவோம், புஸ்தகத்தில் கிளியர் பண்ணுவோம். இதனால் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ கணக்கு மட்டும் போடுவோம், ஏன்னா 3 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாய் சதுரம் எப்படின்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். 4 பக்கமும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். சாய் சதுரம் இப்படி 4 பக்கமும் சமமாக இருக்கும். இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. மூளை விட்டம் அப்படிங்கிறது டயகோனல். இது வந்து D1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது D2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து இது 90 டிகிரியாக இருக்கும், இதுவும் 90 டிகிரியாக இருக்கும், இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். இது 2 சமமாக இருக்கும், இது 2 சமமாக இருக்கும். இதுதான் சாய் சதுரத்தோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பக்கம் கொடுத்துருக்காங்க. பக்கம்னா இங்கே 10னா இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10, இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு மூளை விட்டம்னா இந்த D1 கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னா, இதை இங்கே 6 இருக்கும், இங்கே 6 இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது வந்து இப்போ இந்த தனியாக ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இப்படி இருக்குது. இது 10ஆக இருக்குது, இது வந்து என்னவா இருக்குது, இது 6ஆக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதுதான் தேவை, இந்த அடிப்பக்கம் தான் தேவை. இப்போது செங்கோண முக்கோணம் அப்படின்ற இந்த ஃபார்முலா பித்தாகரஸ் தேற்றத்தின்படி
என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, இது ஏ அப்படின்னு வச்சுட்டு இது பி அப்படின்னு வச்சுட்டு இது சின்னு வச்சோம்னாக்க ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த 10 ஸ்கொயர்டுக்கு இது ரெண்டையும் கூடுதல் சமமாக இருக்கும். 10 ஸ்கொயர்டு வந்து 100, அதாவது 10 × 10 100 இங்கே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 ஏபி வந்து 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு தேவை. இப்போது இங்கிட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கிட்டு போயிடுச்சுன்னா 6 6 36 36 இங்கிட்டு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிசி ஸ்கொயர்டு கிடைக்கும். 36 போயிடுச்சு அப்படின்னாக்கா 64 64. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64ன்னு மாறிடும். அப்போ 8ன்னு மாறிடும். இப்போது இந்த 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய 8, அதாவது இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய 8, இங்கே 8 இருந்துச்சுன்னா இங்கேயும் 8 தான் இருக்கும். ஸோ டயகோனல் 2 கிடச்சிருச்சு, டயகோனல் 2 கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் d1 × d2 அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா d1 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் d1 அப்படின்னா 12, d2 எவ்வளவு அப்படின்னா 16. அப்போது 96 தான் ஆன்சர். 6 அடித்து கொடுத்தீங்கன்னா 96 தான் ஆன்சர். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், அதாவது இங்கே சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு பரப்பளவு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆஃப் d1 × d2. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது மூளை விட்டம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ரெண்டாவது மூளை விட்டம் தெரியாது அப்படின்னா இதையே கர்ணமாக வச்சுக்கலாம். அந்த பக்கத்தை ஒரு 4 பக்கம் சமமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பக்கத்தை கர்ணமாக வச்சுக்கலாம். இன்னொரு அடிப்பாகம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அதை ஹைட்டாக வச்சுக்கலாம். அதாவது ஹைட்டு 6 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதைய வச்சு பிதாகரஸ் தேற்றத்துப்படி ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதோட டயகோனல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டயகோனலை வச்சு பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதைய மெதுவாக ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபாஸ்ட்டாக வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கணக்கை பொறுத்த மட்டும் திருப்பி போடுங்க. 25 மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அதை கடைசி டயத்தில் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கிளாஸில் போடுறத யூடியூப்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவது கணக்கு. இப்போது ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு ஏ. அப்போது பரப்பளவு கமா மற்றும் ஏ பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ இதில் 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சதுரம் அப்புறம் ஒரு சமபக்க முக்கோணம், ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். அப்போ ஈஸ்ட் போட்டுக்கிறேன். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 ஏ ஸ்கொயர். √3/4 ஏ ஸ்கொயர். இப்போ இதில் வேற ஒன்றுமே கொடுக்கல. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ விகிதம் அப்படின்னா ஏ ஸ்கொயர். அது பாருங்கள் சதுரம் முக்கோணமா அப்படின்றத கடைசியில் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி அதை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட விட மாறி வந்துடும். √3/4 ஏ ஸ்கொயர். இப்போது இந்த 4 வந்து மேலே போயிடும். அப்போது ஏ ஸ்கொயர் இங்கே எழுதுகிறேன், ஏ ஸ்கொயர் √3. இங்கே 4 மேலே வந்துடும். ஏ ஸ்கொயர்டு இங்கே தான் இருக்கும். ஏ ஸ்கொயர்டும் அடிபட்டு போயிடும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை அது அடிச்சிடலாம். அப்போது அடுத்து மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா 4:√3 தான் இருக்குது. இதுதான் வந்து அந்த சதுரத்துக்கும் அந்த சமபக்க முக்கோணத்துக்கும் உள்ள விகிதம். அங்கே 4:√3 அந்த இ ஆப்ஷனில் இருக்குது, அதான் ரைட். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் தான். ஸோ நீங்கள் இதுக்கடுத்து அப்படியே பள்ளிப்பாட புஸ்தகம் போயிடுவேன். இருக்கிறது 75 நாள் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக இதை வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட கணக்கு மிஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா சிலபஸை முடிச்சுட்டு புக்கு சிலபஸ், அதாவது 6th to 10th புக்கு, அதுக்கடுத்தாப்பில் இருக்க இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் வர்ற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கணக்குகள் ஒரு 15 கணக்கு உங்களோட புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 5 கணக்கு எஸ்எஸ்சியில் இருந்தாலும் கேட்குறாங்க. அதனால் எஸ்எஸ்சியாக இருந்தாட்டு என்ன இருக்கட்டும், கணக்கு எங்கே இருந்தாலும் கணக்கு தான், ஒன்று தான். அதை எப்படி வேணாலும் பயிற்சி பண்ணாலும். ஸோ அதனால் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கேன், அதோட தொகுப்பையும் கொடுத்துருக்குங்க. அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கணக்கு முழுசாக பார்த்த திருப்தி ஏற்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதே மாதிரி தான் ஒரு பாடத்துக்கும் இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பாடத்துக்கும் இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே 3வது கணக்கு. ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு, வட்டக்கோண பகுதியின் நான் சுருக்கமாக எழுதுறேன், வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், இதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வட்டக்கோண பகுதி. இது ஒரு 6, இது ஒரு 6, இது வந்து எல், இந்த வில்லி நான் அப்படின்றது எல். அப்போ 2r + l இதான் ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் ஃபார்முலா எல்லாம் படித்தாலும் எந்த கணக்குக்கு எப்படி எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிம்பீங்க. அடிப்படையில் நல்லா தெரிஞ்சவங்க நிறையா போட்டு பார்த்துருக்கவங்களுக்கு இது அசால்ட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் நாங்கள் கணக்கு போடுறோம், நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், அவங்களும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோன்னே வட்டக்கோண பகுதினோடனே உங்கள் மைண்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போயிடணும், வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இது 60 டிகிரி இப்படி தான் இருக்குன்ற ஒரு இமேஜுக்கு போயிடணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு அதுக்கு கேட்டிருக்கிற கேள்வியை பார்க்கணும், சுற்றளவுன்னே இந்த ஃபார்முலாவுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அது எளிமையில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 42 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுக்கு எள்ளு கொடுக்கல. எள்ளு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா, எள்ளு கண்டுபிடிக்கிறது θ/360 2πr, இதான் எள்ளு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ தீட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 60 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7, 6 கொடுத்துருக்காங்க 42 சென்டிமீட்டர். இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா எள்ளு கண்டுபிடிக்கலாம். 0க்கு 0 அடிச்சிடலாம். அப்போது இருக்கிறது 2 இன்ட்டு 22 தான் இருக்குது. அப்போ அந்த 44 அப்படிங்கிறது தான் எல். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 2r என்னது, 2 இன்ட்டு 42 ப்ளஸ்ஸு இந்த 44, இதுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது என்னது, இதுதான் அந்த வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. அப்போது 84 + 44, அப்போது 128, இதுதான் இதோட சுற்றளவு. அப்போ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர், மீட்டரில் கொடுத்துருக்காங்களா மீட்டர், விட இங்கே இருக்குது ஏ ஆப்ஷன். ஸோ இந்த நம்ம பரப்பளவு கொள்ளளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பரப்பளவையும் பார்க்கணும், கொள்ளளவையும் பார்க்கணும், பயிற்சி எடுக்கணும். அந்நாடு 1 மணி நேரம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 25 மார்க்கு கணக்கு. அந்த 25 மார்க்கு கணக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தமிழுக்கோட பிளானையும் நான் இப்போ சொல்லிடுவேன். ஆனால் இது உங்களுக்கு போர் அடிக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த டெஸ்ட்டோட 7th தமிழை நான் சொல்லியிருப்பேன். அந்த தமிழில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 104வது கணக்கு. இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம் அப்படின்னா நீளமும், 9 மீட்டர் 26 சென்டிமீட்டர் அகலமும், அப்புறம் உடைய ஒரு அறையின் வேயப்பட வேண்டிய மிக குறைந்த வெள்ளைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மிக குறைந்த டைல்ஸ், இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவ ரூம் இருக்கு. இந்த செவ்வக வடிவ ரூம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்ச உடனே ஒரு நிமிஷம் அந்த என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் உங்களை மனசை கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போன உடனே இங்க 2 அளவு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீளம் கொடுத்துருக்காங்க 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர். இங்க அகலம் கொடுத்துருக்காங்க 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். இதுதான் அவங்க கொடுத்துருக்க அளவு. இப்போ இதை கொடுத்த உடனே இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு அறையில வேயப்படக்கூடிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரிய டைலில், அதாவது நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல ஒரு டாபிக் படிச்சிருப்போம். பால் கேன்லாம் இருக்கு. அதுல எக்ஸாக்ட்லியா அளக்கக்கூடிய ஒரு என்ன வேணும், ஒரு அளவை வேணும், முகத்தல் அளவை வேணும். அது எத்தனை லிட்டரில் அளந்தா அது சம பங்கா காலி ஆகும் அப்படின்ற சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டைல்ஸோட அளவு கொடுக்கல. அந்த டைல்ஸோட அளவு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா, இந்த 2 அளவுகளை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இந்த 2 அளவுகளை வச்சு ஹச்சிஎஃப் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட அளவுகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சிஎஃப் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2 அளவுமே வேற மாதிரி இருக்கு. இங்கே 15 மீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம், 1500. அப்புறம் ப்ளஸ் 17 சென்டிமீட்டர் கூட்டினீங்கன்னா 1517. என்னது இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்டிமீட்டரில், அதாவது 1517 சென்டிமீட்டர். இது மீட்டராக இருக்கிறதா சென்டிமீட்டராக மாற்றிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கடுத்து இதே சென்டிமீட்டராக மாற்றணும்னா 9 மீட்டர் அப்புறம் 2 சென்டிமீட்டர், அப்போது 902 சென்டிமீட்டர். இது அகலமும் கிடச்சிருச்சு. இப்போது இது எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு ஒரு டைல்ஸ், மிகச்சிறிய டைல்ஸு எடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கணும். ஹச்சிஎஃப் 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க, இது மிகப்பெரிய அளவாக இருக்குது. அதனால் ரெடியூஸ் மெத்தட் 1517, இங்கே 90
902. அப்போ 902 அப்போ சாரி இதோட HCF பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ் மெத்தடில் போடுங்க. இந்த ரெடியூஸ் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதோட HCF அதாவது டைல்ஸோட அளவு, இதோட டைல்ஸோட தெளிவாக எழுதுகிறேன், இங்கே பார்த்துக்குங்க. இதை பார்க்கும் போதே நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைல்ஸோட அளவு வந்து 41 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்ன பண்ணணும், ஒரு செவ்வக வடிவ அறை இருக்குது. அந்த அறையில் டைல்ஸை பதிக்கணும். அதாவது 41 சென்டிமீட்டர் சதுர வில்லைகள் இருக்கு. சதுர வில்லைகள் அங்கே கொடுத்துருக்காங்க. 41 சென்டிமீட்டர் நீளமும் 41 சென்டிமீட்டர் அகலமும் உடைய ஒரு டைல்ஸ் எடுத்தா அந்த இடத்துல எத்தனை டைல்ஸை பதிக்கலாம் அப்படி சொல்லி வருது. எத்தனை டைல்ஸை பதிக்கலாம் அப்படின்னோம்னா, இப்போ பரப்பளவு பை டைல்ஸோட பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட இதை எழுதிடலாம். பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 1500 நீளம் இன்ட்டு அகலம் 1517 கீழே இன்ட்டு 902 கீழே வந்து 41. இதோட பரப்பளவையும் பார்க்கணும்ல 41. இப்போ இதைய மொத்தம் 814 டைல்ஸ் வருது. அதுதான் இங்கே போட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கணக்கை கொடுத்த உடனே என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி கொடுத்த உடனே இது சதுர வில்லைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த சதுர வில்லைகள் அப்படின்னோடனே டைரெக்டாக நீங்கள் போய் இந்த HCF அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக விட கிடச்சிரும். அதுக்கப்புறம் பரப்பளவு இது தெரிஞ்சிருக்கணும். 2-3 தான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது உங்களோட டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான், அதனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 4 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள்ளமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவுனா அரைவட்டம்னா இப்படி இருக்கும், மிகப்பெரிய முக்கோணம்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் அப்படிங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு இருந்துச்சுனாக்க ஆரம் அப்படின்னா 4 ஆரங்கள் இருக்கும். அதில் ஒரு ஆரத்தை கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். அப்போ 4மே என்னவா இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஆரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க ஒரு பக்கத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க. இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அரைவட்டத்தில் அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணம் இப்படி தான் அமையும். ஸோ இதுவும் இப்போது முக்கோணத்தோட ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இதில் ஹச் இருக்குது, இதோட பி எவ்வளவா இருக்குது, இந்த முக்கோணத்துக்கு பி எவ்வளவா இருக்குன்னா இன்ட்டு ஆஃப் பி வந்து ஹச் வந்து 4, பி வந்து 8 இருக்கும். ஏன்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ அடிச்சு போட்டிங்க அப்படின்னா 16 அப்படிங்கிறதா இந்த மிகப்பெரிய முக்கோணத்தோட பரப்பளவு. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் இந்த விட இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு இந்த கணக்கு போட்டிங்கன்னா இந்த கணக்கும் ஈஸியான கணக்கு தான். அதுக்கடுத்து பாருங்கள், 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் பரப்பளவாக கொண்ட ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க, சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அப்போ பரப்பளவு அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, பரப்பளவு என்னது, ஃபார்முலா a ஸ்கொயர்ட். a ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். அப்படின்னா ஏ அப்படின்னு பார்த்தோம்னா √2 882 அப்படின்னு அர்த்தம். √882 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லியிருக்கேன் சதுரத்தின் மூலை விட்டம் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடும்னா, மூலை விட்டம் அப்படின்னோடனே √2a இதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த √2a அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட கணக்கு எளிமையாயிரும். அப்போ பாருங்க, இப்போ
இப்போது √2 இருக்குது. ஏ அப்படிங்கிற இடத்துல இதை புட் பண்ணலாம் 882 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 882 என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, இதைய ஃபேக்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போது அடுத்து இந்த 441 உங்களுக்கு அழகாக தெரியும். 21 × 21 அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இது √2 அப்படின்னு வந்துடும். இது √2. இப்போ இந்த 2 √2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். இதுவும் தான். இந்த 2 21க்கு ஒரு 21 எடுத்துக்கலாம். அப்போது இதை ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னாக்க 42 தான் இதோட ஆன்சரு. இப்போ பாருங்கள், இதைய தனியாக அடித்து போட்டு பண்ணாலும் ஒன்று தான், இப்படி அடித்து போட்டு பண்ணாலும் ஒன்று தான். ஸோ பார்த்துக்கங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு பரப்பளவை கொடுத்து மூளை விட்டத்தோட அளவு கேட்டாங்க அப்படின்னா உங்களோட பரப்பளவு ஃபார்முலா தெரியும், a² அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஏ கண்டுபிடிச்சிடலாம். மூளை விட்டத்துக்கு சதுரத்தோட மூளை விட்ட ஃபார்முலா தெரியும், எப்படின்னா √2a. அப்போ அந்த √2வை வச்சுக்கிட்டு இந்த ஏ அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா √882 அப்படிங்கிறத ஃபேக்டர் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்க விட 42 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுதான் வந்து இந்த சதுரத்தோட மூளை விட்டத்தின் அளவு. அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போது 8 சென்டிமீட்டர் நீளமும் 8 மீட்டர் 5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் உட்புறமாக 4 மீட்டர் அகலத்தில் சிகப்பு வண்ண பாதை பூசப்படுகிறது. சிவப்பு வண்ண பாதையின் பரப்பளவு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த செவ்வக வடிவத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா 8 மீட்டர் நீளம் இருக்குது, அகலம் 5 மீட்டர் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, 0.4 அதாவது 0.4 உள்ளுக்குள்ளே ஒரு வண்ணம் பூசுகிறாங்க. இப்படி உள்ளே விட்டு ரூம்லலாம் பார்த்தீங்க, உங்களோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே மார்ஜின் பண்ணுறதுக்கு பண்ணி விடுவாங்க. அதோட அகலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா 0.4. அப்போது இங்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது உட்புறமாக தான் பூசுகிறாங்க. உட்புறமாக பூசிட்டா இந்த பாதையோட பரப்பளவு கேட்குறாங்க. இந்த பாதையோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு மைனஸ் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய செவ்வகத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாதையோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அழகா 8 5 40 40 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. 40 என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது இந்த சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட அளவு தான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேயும் 0.4 இருக்குது, இங்கேயும் 0.4 இருக்குது. அப்போ நீளத்தில் என்னத்தை மைனஸ் பண்ணணும், 8லிருந்து 0.8 மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கனையும் 4 இருக்குது, இங்கனையும் 4 இருக்குது. அப்போது 7.2 அப்படின்னு வந்துடும். இதோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீளம் என்னது, 7.2. அதே மாதிரி அகலத்திலையும் என்ன பண்ணணும், 0.8 மைனஸ் பண்ணணும். அப்போ 5லிருந்து 0.8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 4.2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து உள்ள இருக்கக்கூடிய நீள அகலத்தை பெருக்கினீங்க அப்படின்னா 42 72. $29.84 அப்படிதான் இருக்கு. 29.84. அப்போ 10.16 ஆன்சரே வரலையே. இப்போ எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், சாரி இங்கே தப்பு. $30.24 இருக்கும். இப்போ $9.76. பெருக்கல்ல தப்பாயிருச்சு. பெருக்கல் தப்பு விடாதீங்க. என்ன அப்படின்னா
இந்த கணக்கு பொறுத்த மட்டும் பெரிய செவ்வகம் அறை ஒரு அறை இருக்கு. அதில் உள்பக்கமாக 4 மீட்டரில் அகலத்தில் சிவப்பு வண்ண சாயம் பூசுறாங்க அப்படின்னா அந்த சிவப்பு வண்ண சாயத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய சதுரத்தோட பரப்பளவுல இருந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சதுரத்தை பரப்பளவை கழிச்சிங்க அப்படின்னாக்க இந்த மிச்சம் இருக்கக்கூடிய சதுரத்தின் பரப்பளவு ஈஸியாக கிடைச்சிரும். இங்க பாருங்க, அடுத்த கணக்கு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளியே தொடும் பொழுது அவற்றால் சூழப்படக்கூடிய பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க 3 சர்க்கிள் இருக்கு. இது சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா வெளிப்புறமா தொடுது. உங்களுக்கு வெளிப்புறமா தொட்ட உடனே இதோட எல்லாமே ஈக்குவல் இது என்னவா இருக்கு, சர்க்கிளா இருக்கு. இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான். எல்லாவோட சர்க்கிளோட ஆரம் 3 சென்டிமீட்டர். அப்போ என்ன ஸ்பேஸோட ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா இந்த வெளிப்புறமாக டச் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த பகுதியோட பரப்பளவு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த பகுதியோட பரப்பளவு உங்களுக்கு கேட்குறாங்க. அதனால உங்களுக்கூட இந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடணும். அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா இங்கேருந்து இங்கே 3 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கேருந்து இங்கே 3 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ முக்கோணத்தோட ஒரு பக்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா முக்கோணத்தோட ஒரு பக்கம் 6. அப்போ முக்கோணம் அப்படி எந்த முக்கோணமா இருக்கும் அப்படின்னா இங்கேயும் 6 சென்டிமீட்டரா இருக்கும். சாரி, இந்த முக்கோணமும் 6 சென்டிமீட்டரா இருக்கும், இந்த முக்கோணமும் 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ இது ஒரு சமபக்க முக்கோணம். இது என்னது, சமபக்க முக்கோணமா இருக்கும். இது ஒரு சமபக்க முக்கோணமா இருக்கும். அதோட பக்கம் நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுல பாருங்க, அடுத்தது இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ 3 வட்டங்கள் இருக்கு. 3 வட்டங்களோட இந்த பகுதி, அதாவது முக்கோணத்தோட பரப்பளவு, இதுல பார்க்க வேண்டியது முக்கோணத்தோட பரப்பளவு, அதாவது சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு மைனஸ் இந்த 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 பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி மூணையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த இந்த பேலன்ஸா இருக்கக்கூடிய இந்த பகுதி கிடைக்கும். அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 இன்ட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா வட்டக்கோண பகுதியா இருக்கு. வட்டக்கோண பகுதினா ஒரு சமபக்க முக்கோணத்தோட, அதாவது 60 டிகிரி இருக்கும். இங்கே 60 டிகிரி இருக்கும். அப்போ 60 டிகிரி இருக்கு. வட்டக்கோண பகுதியோட 3 வட்டக்கோண பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதான் ஆன்சர். வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னா θ/360/r². இப்போ இந்த 3 வட்டக்கோண பகுதியையும் கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் இந்த முக்கோண பரப்புல இருந்து 3 வட்டக்கோண பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஏரியா கிடைச்சிரும். அதுதான் இந்த கணக்குல சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒரு தடவை பாருங்க. 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெளிப்புறம் தொடுது, அவற்றால் சூழப்படக்கூடிய பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே அப்போது நம்ம இமேஜ் பண்ணிக்கணும். 3 வட்டங்களை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 சென்டிமீட்டர் இருக்கும். அதைய மையப்புள்ளிகளை இணைச்சிங்கன்னா ஒரு பெரிய முக்கோணம் ஒன்று, சமபக்க முக்கோணம் ஏற்படும். அப்போ சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆரம் இருக்கு. ஆரம் இருக்கிற ஆரம், அதாவது வட்டக்கோண பகுதி, 3 வட்டக்கோண பகுதியை கழிச்சிங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3 A 6 2 × 3 3 × 60 360 22/7 3 × 3. இப்போ அடிச்சு போட்டீங்க அப்படின்னா இதை சுருக்கிக்கலாம். இங்கே என்ன வரும் அப்படின்னா 99/7 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு மைனஸ் 99/7 தான் இருக்கும். இது இங்கிட்ட என்ன அப்படின்னா 3 4 4 4 இங்கே மிச்சம் இருக்கிறது
√3 இன்ட்டு 9 மைனஸ் 99/7 அப்படின்னு வரும். இதைய வகுப்பு போட்டீங்க அப்படின்னாக்க இதில் √3யோட வேல்யூ வந்து 1.732 இன்ட்டு 9 மைனஸ் இங்கே வகுப்பு போட்டோம் அப்படின்னா 99 7ஆல் வகுத்து போடுங்க. பதினாலு புள்ளி 142 வரும். 14.142 அப்படிங்கிறது இங்கிட்ட வந்து இதை பெருக்கி போட்டிங்கன்னா 1.732 இப்போதான் பெருக்கி போட்டிங்க அப்படின்னாக்க 15.588. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மாதிரி ஆன்சர் வரும். இதை ரவுண்டாக ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1.45 கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 6க்கு மேலே இருக்கிறதுனால அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த கணக்கு. திருப்பி ஒரு தடவை பாருங்க. இப்போ மூன்று சென்டிமீட்டர் ஆரமுள்ள 3 வட்டம் வந்து டச் ஒன் அனதர் அவுட் சைட் பை த ஏரியா என்க்ளோஸ்டு பை தம், அதோட க்ளோஸ் பண்ணி இருக்கிற இந்த மீதி இருக்க பகுதி தான் கேட்டிருக்காங்க. இதை நான் சொன்னேன் 3 இதையும் சென்டர் பகுதியை இணைச்சோம் அப்படின்னோம்னா சமபக்க முக்கோணம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவில் இருந்து இந்த 3 வட்டக்கோண பகுதிகளை கழிச்சோம் அப்படின்னோம்னா இருக்கிற பகுதி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். √3a²/4. இங்கே 3 வட்டக்கோண பகுதி இருக்கிறதுனால 3 இன்ட்டு டீட்டா பை ஆர் ஸ்கொயர்டு தான் அதோட ஃபார்முலா. 3 இன்ட்டு 60/360 27/7 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இதையை பூரா சுருக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னாக்க இங்கே √3ங்கிற கூட வேல்யூ 1.732 இன்ட்டு 9 மைனஸ் இதே வந்து 99/7ன்னு வரும். 99/7 டெசிமலாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 14.142ன்னு வருது. 14.142ன்னு வருது. இங்கே இதை பெருக்கிட்டோம் அப்படின்னோம்னா 15.588ன்னு வருது. இதையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.446 அப்படின்னு வரும். 1.446 அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே 45 1.45 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ஒரு தடவை நீங்களாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களோட அது எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சரிவகத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஒரு சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகம் அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், உன்னை பற்றி படித்த உடனே அதோட ஃபார்முலா, அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இணைக்கோட்டின் நீளம் கேட்டிருக்காங்க. இணைக்கோட்டின் நீளம் அப்படிங்கிற போது சரிவகத்தின் பரப்பளவு ஆஃப் HA+B அப்படிங்கிறதா அந்த சரிவகத்தோட பரப்பளவு. ஒரு ஹைட் இருக்கும், 2 பக்கங்கள் இருக்கும், அதான் அதோட அர்த்தம். அப்போது இதோட பரப்பளவு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1440 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஹைட் என்னது 24. அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க 5:3 அப்படின்ற விகிதத்தில் தான் இந்த இணைக்கோடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைக்கோடுகள்னால் என்னது, அதோட பக்கங்கள், சரிவகத்தோட பக்கங்கள். இணைக்கோடுகள்னால் பக்கங்கள் 5:3 இருக்குது. அதாவது 5A + 3A. இதில் ஹச்ன்னு வச்சிடாதீங்க, பின்னு வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த இங்கே 5 விகிதத்தில் இருக்குது, 3 விகிதத்தில் இருக்குது. இந்த இங்கனக்குள்ளே இருக்க மதிப்பு தான் தெரியல, அதனால் அப்படி. அப்புறம் 1440 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் 5 + 3 8A அப்படிங்கிறது இங்கிட்டு போனோன்னே எப்படி ஆகிடும் அப்படின்னோம்னா ஆஃப் அப்படிங்கிறது இன்ட்டு 2 மேலே போயிடும், கீழே 24 வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள்,
120 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. 8a = 120 அப்படின்னா a = 15 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ a = 15 அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பெரிய இணை கோட்டின் நீளம் என்னது? பெரிய இணைனா 5a, 5a + 3a அப்படின்னு சொல்லிட்டு 5a. அப்போது 5 × 15 75 தான் இதோட ஒரு பெரிய இணையோட சரிவகத்தோட பக்கம். 75 எங்கே இருக்குது? ஆன்சரு இருக்குது, சியில் ஆன்சர் இருக்குது, அதான் ரைட். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சரிவகத்தின் பரப்பளவு சேம் அதே கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சரிவகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் ½ HA + B கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 960ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட இணை பக்கங்கள் கொடுத்துட்டாங்க 40, 60 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹைட்டை கேட்குறாங்க. அதோட பேரலல் சைடோட ஹைட், அதாவது ½ இங்கே தெரியல, 60ஐயும் 40ஐயும் கூட்டுறோம்னா 100 = 960 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போது ஆஃப்னா இங்கே அடித்து போட்டோம் அப்படின்னோம்னா 50 H = 960 அப்படின்னா H = 960 50 அடித்து போட்டோம் அப்படின்னோம்னா 19.2ன்னு வரும். அடித்து போட்டு பாருங்கள், 19.2 தான் ஆன்சர். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது 25 கணக்கு இருக்குது, இதில் மிச்சம் இருக்கக்கூடிய கணக்குகளை அடுத்த பார்ட் 2ல் சொல்லிடுறேன். ஸோ இந்த 10 கணக்கு பார்த்துக்குங்க. 10 கணக்கு ப்ளஸ் இன்னும் 15 கணக்கு இருக்குது. இதை இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தமிழையும் நம்ம போடுவோம். தேங்க்யூ.